ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட 3rd வீடியோ. நம்ம ஏற்கனவே 10ஆம் வகுப்பு அறிவை விரிவு முதல் 6 லெசனுக்கு பார்த்துருக்கோம். இப்போ வந்து 7வது 8வது 9வது கடைசி 3 லெசனுக்கு பார்க்க போகிறோம். இது 7வது லெசன். என் கதை. அதுக்கு நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் அவர் தான் ஆசிரியர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் வந்து தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக இருந்தார். இந்த விஷயம் நமக்கு தெரியும். அப்போது அவர் அரசவை கவிஞராக இருந்த அவரோட கதையை நம்மக்கிட்ட சொல்கிறார். என் கதை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என் கதை, நான் அரசவை கவிஞராக இருந்த என் கதை இதுதான் சொல்லிட்டு ராமலிங்கனார் நம்மக்கிட்ட சொல்கிறாரு. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வேருக்கு நீர் வந்து ராஜம் கிருஷ்ணன். இது ராஜம் கிருஷ்ணன் வேருக்கு நீருக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்க வருஷம் பார்த்திங்கன்னா 1973. இது இயற்கும் சேர்த்து சொல்கிறேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 1900ன்றது ஞாபகம் இருக்கும், கடைசி இருக்கிறது தான் நமக்கு ஞாபகம் இருக்காது. அப்போ 73க்கு சொல்கிறேன். 7 நாளும் 3 வேளை வேருக்கு நீர் ஊற்றணும்னா செடி ஜம்முன்னு வளரும். எப்படி வளரும்? ஜம்முன்னு வளரும் செடி. 7 நாளும் 3 வேளை வேருக்கு நீர் ஊற்றணும்னா செடி ஜம்முன்னு வளரும். அப்போ வேருக்கு நீர் வந்து ராஜம் கிருஷ்ணன். அப்போ விருது வாங்கின வருடமும் 1973 ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து நாற்காலிக்காரர் ந. முத்துசாமி. இதுக்கு வந்து நம்ம முத்து படம் இருக்குது இல்லையா, ரஜினி சார் நடித்த முத்து மூவி, அந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. முத்து படத்தில் ரஜினி சாருக்கு நாற்காலி சீன் ஒன்று வரும். மீனா கூட ஒரு ஃபைட் வரும். அப்போது வந்து அந்த நாற்காலியெல்லாம் திருப்பி போட்டு உட்காந்து ஒரு சீன் பண்ணியிருப்பார். அப்போது அந்த சீன் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாற்காலிக்காரர் முத்து மூவின்னு சொன்ன இல்லையா, அப்போ முத்து வச்சு முத்துசாமி அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து அறமும் அரசியலும். அதுக்கு ஆசிரியர் மு. வரதராசனார். ஜென்ரலாக யோசிங்க, அறம் இருப்பவருக்கு அரசியல் வராதுன்னு ஏன் போட்டிருக்குன்னா, ரொம்ப நேர்மையாக இருந்தோம்னா நம்மளால் அரசியல் ஒழுங்காக பண்ண முடியாது இல்லையா. அதனால அறம் இருப்பவருக்கு அரசியல் வராதுன்னா வரான்னு இருக்கு இல்லையா, அந்த வரான்னு வரதராசனாருக்கு லிங்க் பண்ணிக்கோங்க. வராது வரதராசனார் அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ அறமும் அரசியலும் மு. வரதராசனார். அதுக்கடுத்து அபி கவிதைகள். இப்போ என்னோட கவிதையை யார் சொல்ல முடியும்? நான் தானே சொல்லணும். அதுபோல் அபியோட கவிதைகளை யார் சொல்லுவாங்க? அபி தான் சொல்லணும். ஸோ அபி கவிதைகள் அபி. அதுக்கடுத்து எண்ணங்கள். அதுக்கு எம்எஸ் உதயமூர்த்தி. நமக்கு எப்போவுமே மார்னிங் டைமில் தானே ஃப்ரெஷ்ஷான எண்ணங்கள்லாம் வரும். இப்போ நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். எண்ணங்கள் மார்னிங்கில் சூப்பராக உதயமாகும். ஏன் வந்து இங்கிலீஷில் எழுதியிருக்குன்னா, மார்னிங்கில் எம், சூப்பராக எஸ், எம்எஸ் இனிஷியல் பார்த்துக்கோங்க. எம்எஸ் உதயமூர்த்தி இல்லையா. ஸோ மார்னிங்கில் சூப்பராக உதயமாகும்க்கு இந்த உதயமூர்த்தி லிங்க் பண்ணிக்கோங்க. என்னது? எண்ணங்கள் மார்னிங்கில் சூப்பராக உதயமாகும், எம்எஸ் உதயமூர்த்தி. அதுக்கடுத்து யானை சவாரிக்கு பாவண்ணன். யானையை ஓட்டுறவங்களை என்னன்னு சொல்லுவோம்? நம்ம பாகன் சொல்லுவோம். பாகனில் பா எடுத்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாகன், பாவண்ணன் ரெண்டுமே ரைமிங்காக இருக்குது பாருங்கள். யானை சவாரின்னா யானையை ஓட்டுறவர் பாகன், சவாரி பண்ணுறவர் யார்? பாகன். இப்போ பாகன் பாவண்ணன் ரைமிங்காக இருக்கு இல்லையா, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து கல்மரம் திலகவதி. இது என்னென்னா, திலகவதி ஐபிஎஸ் மூவி எழுதியிருக்கேன் பாருங்கள். திலகவதி ஐபிஎஸ் படத்தில் விஜயசாந்தி மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப அப்படியே ஸ்ட்ராங்காக நடிச்சிருப்பாங்க, கல் மாதிரி நடிச்சிருப்பாங்க. அந்த ரோல் கேரக்டர் வந்து கல் மாதிரி இருக்கும். அதனால் கல்மரம் அப்படின்னு வந்துச்சுன்னா திலகவதி. இந்த மூவி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் ந. முருகேச பாண்டியன். இதுக்கு பாருங்கள், அற்றை திங்கள்னால் அந்த திங்கக்கிழமைன்னு நான் சொல்லியிருக்கேன் ஷார்ட்கட்காக. அந்த திங்கக்கிழமை வெண்ணிலா இல்லையா, நிலா வெளிச்சத்தில் உட்காந்து முறுக்கே தான் சாப்பிட்டோம். முறுக்கேன்னு எதுக்கு போட்டிருக்கேன்னா, முருகேச பாண்டியன் இல்லையா, முறுக்கு சாப்பிட்றோம் இல்லையா, அந்த முறுக்கேன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா முருகேச பாண்டியன் வரும். அந்த திங்கக்கிழமை நிலா வெளிச்சத்தில் உட்காந்து முறுக்கே தான் சாப்பிட்டோம். முறுக்கேன்னா முருகேச பாண்டியன். ஸோ அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவிலுக்கு ந. முருகேச பாண்டியன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 10th ஸ்டாண்டர்டில் இருக்க 27 நூல்களும் அதோட ஆசிரியரும் முடிச்சிட்டோம். அதே போல் இந்த ஷார்ட்கட்காக நான் சிலதெல்லாம் சொல்லியிருப்பேன். அது யாரையும் வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி இல்லை, யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஒரு ஜஸ்ட்டு நம்மளோட மெமரிக்காக, ரிமெம்பரன்ஸ்க்காக சொல்கிறது தான், ஜஸ்ட் ஃபார் ஷார்ட்கட் தான்.